பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப். இப்படி எங்கேயோ யாரோடதோ குழந்தை செத்து போனாலே வருத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நம்ம தாம்புள்ள செத்து போனப்பவே தலைவர் தான் முக்கியம்னு பேசணும்னா இதுதான் பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப்ங்கிற வியாதியாமா. இந்த வியாதி வந்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பொண்ணு தெளிவா சொல்லுதுங்க. இவங்க டாக்டர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதையேதான் டாக்டரா இருக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மணி, என்ன சொல்றீங்க? பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னா ஒரு செலிபிரிட்டி கூட நமக்கு வர ஒன் சைடட் அட்டாச்மெண்ட். அவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, பட் நமக்கு அவங்க அண்ணனாவோ அக்காவாவோ அம்மாவாவோ ஃப்ரெண்டாவோ தெரிவாங்க. இது விஜய் கூட மட்டும் நடக்கிறது இல்ல. யூ கேன் see the same happening with Taylor Swift or Dhoni for example. சரி, ஆக்டரா இருக்கலாம், அவியலா இருக்கலாம், இவியலா இருக்கலாம், நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளா இருப்பாங்க. அவில பார்க்கும்போது அவங்க எனக்கு உடன் பிறந்த சகோதரர், உடன் பிறவா சகோதரர் அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் வரும். இல்ல ஒரு படி மேல போய் எனக்கு புருஷனை விட அவருதான் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் மேல போய் நான் ஒரு 25 வருஷமா அவரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, ஆடா அதுதாங்க லவ். ஆட இது என் புருஷனுக்கே தெரியும், ஆனாலும் பேசாம இருப்பாரு. இப்படி இருக்கிறதுக்கு பேருங்க பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப்புங்க. அதாவது இவியலுக்கு மட்டும் ஒன் சைடா ஃபீல்ஸ் இருக்கும், அவியலுக்கு இந்த நாய் யாரு ஏதுன்னே தெரியாது.